சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பான் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அனைவருக்குமே 3 முக்கிய திடீர் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இன்னைக்கான விடுகதை என்னன்னா, நம்ம என்னதான் கசக்கி பிழிந்தாலும் இனிப்பை மட்டும்தான் கொடுப்பான், அவன் யார்? இந்த வீடியோ என் வரையும் டைம் எடுத்து யோசிங்க. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல ஃபைனலா நானே சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பான் கார்டு அப்படின்றது நம்ம வங்கி கணக்கு தொடங்குறதுல இருந்து டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அண்ட் நிறைய வங்கி சேவைகள் அனைத்திற்குமே இந்த பான் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம வரி செலுத்துவது முதற்கொண்டு பான் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த நிலையில தான் முதல் அறிவிப்பா பான் கார்டுகள் திருடப்பட்டு வங்கி மூலமா நம்ம கடன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி சொல்லி இருக்காங்க. அதாவது நம்முடைய பான் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், பான் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது. யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையான ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பான் கார்டை யூஸ் பண்ணி தானி அப்படிங்கிற ஆப் மூலமா கடனை எடுத்து கட்டாம விட்டுட்டு அது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாவே ஆகிட்டு இருக்கு. ஸோ உஷாரா இருங்க. அதுக்கான சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழகத்துல இந்த மாதிரியான ஸ்கேம் நிறைய நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க, இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் காலி ஆயிடும். பான் கார்டு எண்ணை சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பான் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நிறைய லோன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி நிறைய வெப்சைட் குள்ளார போயிட்டு அவங்களோட பான் டீடைல்ஸை கொடுத்து இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. ஸோ உஷாரா இருங்க. கடன் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய கிரெடிட் ரிப்போர்ட் அப்போது எடுத்து பார்ப்பது பான் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும். சிபில் அல்லது எக்ஸ்பிரைன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை பெறலாம். இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன. அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும். கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்புள்ளது. மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம், வங்கி ஆகியவற்றிற்கும் கடன் தகவல் அமைப்பிற்கும் தெரிவிக்க வேண்டும். கிரெடிட் ரிப்போர்ட்டை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆக்டிவ்ல லோன்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த லோன்லாம் நீங்க எடுத்தீங்க, எடுக்காத லோன் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே யாரு கடன் வழங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் ஒரு புகார் கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இல்லைன்னா உங்களோட பான் கார்டோட அந்த ரிப்போர்ட் சிபில் ஸ்கோர் கம்மியாயிட்டே வரும். பான் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும். SMS மற்றும் இமெயில் அலர்ட்களை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வர எஸ்எம்எஸ்லாம் என்னன்னு அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் பான் கார்டு ரிலேட்டடான OTP வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. உஷாரா இருங்க. ஸோ இவை தான் வழிகாட்டி நெறிமுறைகள் உங்களோட பான் கார்டை சேஃபா வச்சுக்கிறதுக்கும் உங்க பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை சேஃபா வச்சுக்கிறதுக்கும். இரண்டாவது முக்கிய அறிவிப்பா, நிறைய மக்கள் பான் கார்டு 2 பான் கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பான் கார்டு ஒன்றை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க, இல்லைனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தான் கடைசி உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசா பான் கார்டு 2.0 அப்படின்றது அறிமுகமானது எல்லாருக்குமே தெரியும். அது மூலமா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. மட்டும் இல்லாம பான் கார்டும் டீஆக்டிவேட் ஆயிடும், ரெண்டுமே. ஸோ மக்கள் அனைவருமே உஷாரா இருந்துக்கோங்க. இப்போ விடுகதைக்கான விடை நிறைய பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லியிருப்பீங்க. வேற லெவல், சூப்பர். இப்போ அதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். கரும்பு தாங்க அதற்கான விடை. நம்ம என்னதான் கசக்கி பிழிந்தாலுமே நமக்கு டேஸ்ட்டை மட்டும்தான், இனிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு வரும். ஸோ அதுதான் கரும்பு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.